Hi, hello friends, welcome back to our channel Mayilthohai Studio. இந்த வீடியோல நம்ம வந்து ஆரி மெட்டீரியல் ஹோல்டர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது பீட்ஸ், ஜர்தோசி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மூடில இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சின்ன ஒரு டப்பால வச்சு போடுவோம் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீடில்ல வந்து இப்படி குத்தி குத்தி எடுக்கும்போது நீடில் வந்து உங்களுக்கு அந்த எட்ஜ் வந்து ரொம்ப அப்படியே ஷார்ப்னஸ் கம்மியா இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து ஆரி மெட்டீரியல் ஹோல்டர் எப்படி கிளாத்தில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வெல்வெட் கிளாத் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட வந்து வெல்வெட் கிளாத் இல்லைனா நீங்கள் ஜீன்ஸ் கிளாத் கூட எடுத்துக்கலாம். கிளாத் வந்து கொஞ்சம் ஜீன்ஸ் மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீடிலில் வந்து பீட்ஸ் கோர்க்கிறதுக்கு இதில் குத்தும் போது உங்களுக்கு இதோட த்ரெட்டும் சேர்ந்து வராது. நான் வந்து வெல்வெட் கிளாத் எடுத்துருக்கிறேன். இது வந்து லெஹங்கா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது போக பேலன்ஸ் இருக்கிற கிளாத் தான். இதில் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிளாத்தை வந்து இந்த மாதிரி டபுளாக மடக்கி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே புட்டாஸ் இருக்குது. இது இல்லாமல் ப்ளைன் கிளாத்தாக இருந்தாலும் ஓகே. என்கிட்ட இந்த கிளாத்தாக இருக்கிறனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த டபுள் கிளாத்தை வந்து திரும்ப வந்து இன்னொரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த டைரெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு 2 பீஸ் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இன்ச் டேப் வச்சு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இங்கேருந்து இந்த எட்ஜில் இருந்து இந்த சைடு 5 இன்ச், அதே மாதிரி இந்த சைடு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 5 இன்ச்சில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி 2 கிளாத் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி 2 கிளாத்து சேம் சைஸ் ஸ்கொயர் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் பீஸ்க்கு நம்ம லைனிங் கொடுத்து திருப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துருக்கிறேன். இந்த காட்டன் கிளாத் வந்து இந்த ஃபேப்ரிக்கோட கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து வெல்வெட்னால கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பீஸும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ஸ்கொயர் பீஸ்க்குமே இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்துருக்கிறேன். ஓகே, இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கிளாத்தோட ராங் சைடு வந்து மேலே வரணும். பாருங்கள், 2 கிளாத்தோட ராங் சைடும் மேலே இருக்குது, நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்குது. இந்த கிளாத்தோட நல்ல பக்கமும் இந்த கிளாத்தோட நல்ல பக்கம் உள்ளே இருக்குது. இந்த மாதிரி கிளாத் நகராமல் பின் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வெல்வெட் கிளாத்னால கொஞ்சம் கிளாத் நகரும். ஸோ இந்த மாதிரி நல்லா பின் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் விட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இது மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ண வேண்டாம், இந்தளவுக்கு கேப் விடணும். இது எதுக்கு அப்படின்னா, இதை வந்து ராங் சைடு தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ரைட் சைடு திருப்புவோம், உள்ளே இப்படி திருப்புவோம். திருப்பிட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டர்ன் பண்ணும்போது நீட்டாக வரும். இல்லைனா வந்து உங்களுக்கு சுருக்காக வரும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி கேப் விட்டுருந்தோம் இல்லையா, இதுக்குள்ளே அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பீஸ்லேயுமே இந்த 4 சைடுமே எட்ஜஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இதை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த 4 பக்கத்தையும் சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 பீஸுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு சைடு வந்து காட்டன் கிளாத், ஒரு சைடு வந்து வெல்வெட் கிளாத் இருக்குது. இப்போது இந்த 2 கிளாத்தையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. வெல்வெட் கிளாத் 2மே இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த சைடு இருந்து இந்த சைடு வரைக்கும் கிராஸாக ஒரு ஸ்டிச்சு. அதே மாதிரி இந்த சைடும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. 4 கார்னரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ 4 சைடுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த சென்டர்லேருந்து இங்கே வரைக்கும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த 4 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த பாக்ஸ்லேயே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி பாக்ஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்.
இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த சைடு இந்த சைடும் இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு சைடும் இந்த ட்ரையாங்கிள்லேருந்து ஒரு சைடும் எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பீட்ஸ் இந்த இடத்துல போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 சைடுமே 3 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணணும். 4 சைடுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள் 3 இன்ச்சில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பவுச் மாதிரி ரெடி ஆயிரும். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த 4 சைடுமே. இப்போ பவுச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த 4 பக்கமே நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் வந்து ஆரி நீடில்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். 4 சைடுமே நான் மெட்டீரியல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணும்போது மல்டிபிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சுகர் பீடு, கட் பீடு, சம்கி, சக்கரி அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இதில் சுகர் பீடு, கட் பீடு, சம்கி, சக்கரி அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஷேப்பில் இருக்கிறனால இப்படி கை வச்சு இப்படி லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் நீடில் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பீட்ஸு, த்ரெட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம் இல்லையா நீடில்ஸு, அதை வந்து டிப்பை வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. பாக்ஸ்லலாம் இந்த மாதிரி சுகர் பீட் போட்டு எடுக்கும்போது இந்த நீடிலோட டிப்பு வந்து இந்த பாக்ஸில் படும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிப்பு வந்து ஷார்ப்னஸ் வந்து சீக்கிரமாக கம்மியாயிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த வெல்வெட் கிளாத்துக்கும் போது இதுவே வந்து இந்த மாதிரி வெல்வெட் கிளாத்தில் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த நீடிலோட டிப்பு வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இது நல்லா வெல்வெட் கிளாத்துங்கிறதுனால இப்போ இதோட கிளாத் வந்து இப்படி இப்படி குத்தும்போது இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்டரோட கிளாத் வந்து இந்த நீடில் குத்தி வராது. இதுவே நார்மல் காட்டன் கிளாத் அதெல்லாம் இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி காட்டன் கிளாத்தாக இருந்ததுன்னா நம்ம வந்து மெட்டில் எடுக்க இப்படி குத்தும்போது இந்த கிளாத்தோட த்ரெட்டும் சேர்ந்து இந்த நீடில் வரும். ஸோ அதனால தான் வந்து வெல்வெட் கிளாத் இல்லாட்டி ஜீன்ஸ் கிளாத் யூஸ் பண்ண சொன்னேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.